Welcome students. This is part 3 of electronic payment systems. In last parts we have seen different types of card which are used for payment, electronic payment, and we have started just what are the different methods used for cardless payment. So cardless payment la easiest பார்த்தோம் electronic clearing service, that is ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த டைமில் இவ்வளோ அமௌண்ட்டு, அது புஷ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி மற்றவங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மணி ரிசீவ் பண்ணுறது புல் ட்ரான்சாக்ஷன். So this we have seen in last part, and this part we are going to see electronic fund transfer. EFT, electronic transfer of money over an online network, that is called electronic fund transfer. So இதில் வந்து ஒரே நாளில் அதே சேம் டேயில் ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சொல்கிறோமோ அந்த அமௌண்ட்டு போயிடும். ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராசஸில் இஎஃப்டி எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து சேவ்ஸ் த எஃபர்ட் ஆஃப் சென்டிங் அ டிமாண்ட் டிராஃப்ட் த்ரூ த போஸ்ட், இல்லைன்னா டிடி எல்லாம் அனுப்பிச்சு அது வந்து டெபாசிட் ஆகிறதுக்கெல்லாம் 2-3 நாள் எல்லாம் ஆகும் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு. பட் இங்கே வந்து அதே டைம் இப்போ நீங்கள் அனுப்புனீங்கன்னா இன்றைக்கே அவங்க மற்ற அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ உங்கள் ஃபீஸ் இப்போ நிறைய இது காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறது இந்த மெத்தட் வந்து அவங்க சொல்கிறாங்க, என்எஃப்டி வழியாக பே பண்ணுங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் தட் அக்கௌண்ட் வில் so that account will get money within the same day. இது வந்து B2B மாடல், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாடலில் இந்த மெத்தட் widely used method for moving the fund from one account to another account. ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் மாதிரி டிடிலாம் இங்கே தேவையில்லை. That is NFD, National Fund Transfer, NFT. Then RTGS இருக்கு. RTGS என்னன்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு பேமெண்ட் சிஸ்டம். இங்கே வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி பேங்க். ஆஸ் நேம் இண்டிகேட், RTGS transactions are processed at real time. RTGS payments are also called push payment. Push payment நம்ம எதை சொல்லுவோம், நிறைய மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ தட் ஆர் இனிஷியேட்டட் ஆர் ட்ரிகர்ட் பை த பேயர். நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டு மற்ற இதுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடணும். RTGS பேமெண்ட்ஸ் அப்பப்போ, தட் இஸ் ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் வரப்போ அது பாட்டுக்கு அந்த ரியல் டைமில் டைனமிக் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். தட் இஸ் ஹை வால்யூம் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்லாம் இது வழியாக நடக்கும், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். தென் எலக்ட்ரானிக் வேலெட். எலக்ட்ரானிக் வேலெட் அப்படிங்கிறது என்னென்னா பர்ஸ் மாதிரி, நமக்கு எப்படி பர்ஸில் மணி இருந்தால் அந்த மணிக்கு எவ்வளோ பர்ஸில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வேலெட், எலக்ட்ரானிக் வேலெட் அப்படிங்கிறது நம்ம அக்கௌண்ட்லேருந்து அதில் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிடணும். இப்போ பேடிஎம்மில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். allows the user to make electronic transaction quickly and securely over the internet through smartphone or computer வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரோல் பங்க் போகிறீங்க, பேடிஎம் இருக்கும், நீங்கள் அந்த ஜஸ்ட் பே பண்ணிக்கலாம் இமீடியட்டாக. கார்டெல்லாம் வேணும்னு கிடையாது. இந்த எலக்ட்ரானிக் அதே மாதிரி இப்போல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபோன்பே, இது எல்லாமே எலக்ட்ரானிக் வேலெட் தான். எலக்ட்ரானிக் வேலெட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் as physical wallet in term that it holds our money. ஃபிசிக்கல் பர்ஸில் நமக்கு மணி இருக்கும், எலக்ட்ரானிக் வேலெட்டில் நம்மளோட அமௌண்ட் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும். It is a method for storing money in electronic form and became popular because it provides a convenient way for online shopping. With the development of advanced internet, the use of electronic wallet turned out as an efficient transaction tool. This is evidenced by the many e-commerce websites that use electronic wallets as a transaction tool. So நிறைய வெப்சைட்டில் இந்த எலக்ட்ரானிக் வேலெட் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர், வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செவரல் எலக்ட்ரானிக் வேலெட் பர்சஸ் இருக்குது. பேபால், எஸ்பிஐ பட்டி, இது எல்லாமே எலக்ட்ரானிக் வேலெட்டுக்கு இது. இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் அன்கண்டிஷனல், இன்னொன்று இர்ரெக்கவபிள். irrevocable அப்படின்னா a correctly processed transaction cannot be reversed
அண்ட் இட்ஸ் மணி கேனாட் பி ரீஃபண்டட். இப்போ ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த மணி வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது, அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. அன்கண்டிஷனல்ங்கிறது என்னென்னா, த பெனிஃபிஷியரி வில் ரிசீவ் த ஃபண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் he fulfills his obligations to the buyer or whether he would deliver the goods or perform a service of a quality consistent with the order. அவன் வந்து அந்த ஆர்டர் கொடுக்குறானோ இல்லையோ அது அந்த அமௌண்ட் வந்து அவனோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதுதான் அன்கண்டிஷனல். இர்ரெவோக்கபிள்னா கேன்சல் பண்ண முடியாத டிரான்சாக்ஷன், அதுதான் இர்ரெவோக்கபிள். ஸோ ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன்ஸாக இந்த 2 டைப்ஸ் இருக்குது. Now we are going to see mobile banking, internet banking. உங்கள் மொபைல் பேங்க்குக்கு போகாமல் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்தோ இல்லை மொபைல்லேருந்தோ பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணலாம். யாருக்காவது அமௌண்ட்டு கொடுக்கணுமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாமே மொபைல் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங். As smartphones have already usurped the place of digital camera and voice recorder, soon it will double up as virtual debit card. Virtualனா என்ன? இமேஜினரி. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், உங்கள் கார்டு கூட கையில் இருக்கணும்னு தேவையில்லை, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கூட தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஸோ இட் இஸ் known as virtual debit card. It enables to send or receive money instantly without any plastic card. உடனே நம்ம மணி பே பண்ணிக்கலாம். மொபைல் பேங்கிங் இஸ் another form of net banking. நெட் பேங்கிங்கோட ஒரு ஃபார்ம் தான் மொபைல் பேங்கிங். The term mobile banking, also called M-banking னு சொல்லலாம். It refers to the services provided by the bank to the customer to conduct banking transaction with the aid of mobile phone. நம்ம ஃபோன்லேருந்து எல்லா பேங்க் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேங்க்கில் நம்ம மொபைல் நம்பர்லாம் கொடுத்துடணும், தென் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணால் போதும். தீஸ் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட் என்னென்ன பண்ணலாம்? மொபைல் பேங்கிங்கில் பேலன்ஸ் செக்கிங் பண்ணலாம், தென் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேமெண்ட், பர்ச்சேஸ், எந்த டைம் வேணாலும் நம்ம டிரான்சாக்ஷன் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். தட் இஸ் மொபைல் பேங்கிங். இப்போ லேட்டஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் ஈவன் ஹாவ் அ கேஷ் வித்ட்ராயல் மெனு கூட அதில் இருக்குது. இப்போ நிறைய மொபைல் பேங்கிங் த மெனு வில் கிரியேட் அ ஸ்பெசிஃபிக் கோட் தட் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏடிஎம் கார்டு டு ஆப்ரேட் அன் ஏடிஎம். ஏடிஎம்மில் போய் கார்டு போகிறதுக்கு பதிலாக இந்த கோடு நம்ம என்ட்ரு பண்ணால் போதும். இது வந்து ஸ்பெசிஃபிக் ஏடிஎம்மில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. தென் வேப் ப்ரோட்டோகால் இன்ஸ்டால்ட் ஆன் அ மொபைல் ஃபோன் குவாலிஃபைஸ். வேப் ப்ரோட்டோகால், வேப் protocol installed wireless application protocol, that WAP, installed on a mobile phone qualifies the device through an appropriate application for mobile session establishment with the bank's website. So அந்த mobile app நம்ம download பண்ணிக்கணும். WAP protocol installed on the mobile phone that qualifies the device through the appropriate application for mobile session establishment with the bank website. பேங்க் வெப்சைட் கூட நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிவிடும் அந்த வேப் ப்ரோட்டோகால், WAP ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ யூசர் ஹேஸ் த ஆப்ஷன் ஆஃப் பர்மனெண்ட் கண்ட்ரோல் ஓவர் த அக்கௌண்ட். அவங்களோட அக்கௌண்ட்டை இவங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமோட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபினான்சஸ், நம்ம எங்கேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் பேங்கிங் வந்து நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னா, கான்டாக்டிங் த கால் சென்டர், then automatic IVR telephone service. என்னென்ன பண்ணலாம் நம்ம மொபைல் பேங்கிங்கில்? contacting the call center, then automatic IVR telephone service, ஐவிஆர்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், அதான் வந்து ஐவிஆர், எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்போவே ஒன்று சொன்னேன்ல, என்னது எது சொன்னேன்? WAP ஒயர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால். ஐவிஆர்னா இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், நம்ம வாய்ஸ் வழியாக கண்ட்ரோல் பண்ணுறது. தென் யூஸிங் மொபைல் ஃபோன் வியா SMS, வேப் டெக்னாலஜி, யூஸிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன்ஸ், இதில் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். Contacting the call center,
இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஐவிஆர் டெலிஃபோன் சர்வீஸ். இப்போ நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஃபோன் பண்ணிங்கன்னா ட்ரெயின் டைமிங்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா, அது எல்லாமே ஐவிஆர் தான். இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். தென் யூஸிங் மொபைல் ஃபோன் via SMS, web technology, using smartphone applications. These are the different methods for using smartphone, mobile banking. Then internet banking na enna, it is a collective form of e-banking. இல்லைன்னா ஆன்லைன் e-banking, ஆன்லைன் பேங்கிங், virtual banking, டைரக்ட் பேங்க், வெப் பேங்கிங், ரிமோட் பேங்கிங், எப்படி வேணாலும் சொல்லலாம். e-banking, what are the different? Online banking, virtual banking, direct bank, web banking, remote banking. So internet banking allows the customer of a financial institution to conduct various financial transactions on a secure website operated by the banking institution. This is very fast and convenient way of performing any banking transaction. ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இட் எனேபிள்ஸ் கஸ்டமர் ஆஃப் அ பேங்க் டு கண்டக்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் த்ரூ வெப்சைட். அந்த பேங்க்கோட வெப்சைட்டில் போய் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் லைக் எ பிரான்ச் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆப்ரேட்டிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கஸ்டமர். இது ஆக்சுவலி எப்படின்னா நம்ம கையில் பேங்க் இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். The online banking system will typically connect to the core banking system operated by the customer themselves. பேங்க்ஸ் எல்லாம் கனெக்டட், அதுதான் கோர் பேங்கிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். அது கூட நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது இன்டர்நெட். இதோட அட்வான்டேஜஸ் என்ன? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டர்நெட் பேங்கிங்கோட அட்வான்டேஜஸ்: பேமெண்ட்ஸ் ஆர் மேட் அட் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் அண்ட் ஆர் செக்யூர்ட் பை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நமக்கு எப்போ வேணாலும், எந்த டைம் வேணாலும், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து செக்யூர் பண்ணி பே பண்ணலாம். That is, with internet access, it can be used from anywhere in the world at any time. Then any standard browser, Google Chrome is adequate. அது இருந்தாலே போதும். Internet banking does not need installing any additional softwareலாம் வேணும்னு கிடையாது. Then apart from regular transaction, internet banking portal என்ன பண்ணலாம், complete control over all banking demand, such as என்னென்ன பார்க்கலாம், நம்ம அவைலபிள் பேலன்ஸ், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், ரீசன்ட் டிரான்சாக்ஷன், பில் பேமெண்ட்டு, இல்லைன்னா ஏதாவது பிளாக்கிங் அ கார்டு இன் கேஸ் ஆஃப் தெஃப்ட் ஆர் லாஸ், நம்ம கார்டை நம்ம பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் அபவுட் அதர் பேங்க் ப்ராடக்ட் லைக் பேமெண்ட் கார்டு, டெபாசிட், லோன், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கையில், நம்ம இடத்துலேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். பாருங்க, டு யூ நோல 7.7 பில்லியன் வேர்ல்டு பாப்புலேஷனில் 3.2 பில்லியன் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குது. 50% ஆஃப் த பாப்புலேஷன் they are accessing internet banking. இப்போ நெட் பேங்கிங் வழியாக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, 4, 5, 6. இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், லாகின் டு த நெட் பேங்கிங். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நெட் பேங்கிங்க்கு எழுதி கொடுக்கணும் அந்த பேங்க்கில். அப்போ நமக்கு ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. Login to the net banking account using unique username and password provided by the bank earlier. Then அதுக்கப்புறம் என்ன பண்ணும், add the beneficiary as a payee. யாருக்கு அமௌண்ட் பே பண்ணணுமோ அவங்க தான் beneficiary as a payee to enable the transfer of fund. The following details like account number, யாருக்கு பே பண்ணணுமோ அவங்களோட account number, name, IFSC about the beneficiary are to be filled in the add new payee செக்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. ஆட் நியூ பே செக்ஷனில் போய் நம்ம வந்து இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். யாருக்கு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன, அமௌண்ட் என்ன, ரிமார்க்கு, இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். தென் ஒன்ஸ் த பெனிஃபிஷியரிஸ் ஆடட், எந்த வழியாக அடுத்தது, யாருக்கு, அப்புறம் எப்படி, ஆர்டிஜிஎஸ்ஸா, நெஃப்டா, ஐஎம்பிஎஸ், இன்ஸ்டன்ட் மணி ப்ரோட்டோகால், ஐஎம்பிஎஸ் as mode of fund transfer, எந்த மோடில் நம்ம இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மணி வந்து எந்த மோடில், ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம அந்த இதை ஓப்பன் பண்ணுறோம். இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் தான் ஐஎம்பிஎஸ். யாருக்கு அனுப்பணுங்கிறத செலக்ட் பண்ணுறோம். தேர்டு வந்து எந்த மோடில், இம்மிடியேட் பேமெண்ட் சர்வீஸா இல்லை நெஃப்டா, ஆர்டிஜிஎஸ்ஸான்னு செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் செலக்ட் த அக்கௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் த மணி ஃப்ரம், select the payee, enter the amount to be transferred and add remark, எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதெல்லாம். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு ஓடிபி வரும் நம்ம மொபைல் நம்பருக்கு.
அதை என்ட்ரு பண்ணும். மாடர்ன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக செக்யூர்டு பை எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, பின் நம்பர் இருக்குது, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லைனா ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் ஏசிஹெச்னா என்னது, ஆட்டோமேட்டிக் கிளியரிங் ஹவுஸ் ப்ராசஸஸ் தி பேமெண்ட் தென். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது யாருன்னா ஏசிஹெச், ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். ஐஎஃப்எஸ்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, பேங்க்குக்கு ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இருக்கும். ஃபுல் ஃபார்ம் என்ன, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். What is IFSC? Indian Financial System Code, 11-digit alphanumeric code issued by Reserve Bank of India to uniquely identify the individual bank branch. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நம்பர் இருக்கும், அதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எல்லாமே டொமஸ்டிக் பேமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்விஃப்ட் கோட் இஸ் யூஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு நம்ம வித்தின் இந்தியா. இன்டர்நேஷ்னல் பேங்க் ட்ரான்சாக்ஷனுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்விஃப்ட், SWIFT. Then next what we are going to see, that is about UPI. சில அதெல்லாம் பேமெண்ட்டில் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். யூபிஐனா என்னது, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் யூபிஐ? Unified Payment Interface. It is a real-time payment system and it is developed by NCPI. What is NCPI? National Payment Corporation of India, to facilitate interbank transaction. அதான் UPI. இது வந்து ஒரு ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். இட் இஸ் சிம்பிள், செக்யூர் அண்ட் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி. இப்போ நீங்கள் ஏதாவது நிறைய இப்போ மில்க் வாங்கணும், மில்கெல்லாம் அதுக்கு நிறைய ஆப் இருக்குது, அது பே பண்ணுறதுல நம்ம யூபிஐ வழியாக பே பண்ணலாம். திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா and it is used for transferring fund instantly, உடனடியாக between two bank account through mobile devices. மொபைல் டிவைஸ் வழியாக நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ வந்து unlike traditional e-wallet which takes a specified amount of money from user and store it in. இப்போ e-walletங்கிறது நம்ம அதில் ஒரு அமௌண்ட் போட்டு வைக்கணும், இது அப்படி கிடையாது. யூபிஐ என்ன பண்ணுன்னா withdraws and deposit fund directly from the bank account whenever a transaction is requested. நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் எப்போ நம்ம வேணும் இனிஷியேட் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்து அதனோட இதில் டெபாசிட் பண்ணிக்கும். It also provides the peer-to-peer collect request which can be scheduled and paid as per the requirement and convenience. நம்ம கன்வீனியன்ஸ்க்கு மாதிரி ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு டைரெக்டாக பேமெண்ட் கொடுத்துக்கலாம். யூபிஐ இப்போ நம்ம கையில் பர்ஸ் இருந்தால் நம்ம டைரெக்டாக பே பண்ணலாம், அதே போல் தான். யூபிஐ இஸ் டெவலப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் IMPS. IMPSனா இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். டு இனிஷியேட் டிரான்சாக்ஷன் UPI applications uses two types of address. இப்போ இந்த UPI வழியாக டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா நம்ம 2 types of addresses கொடுக்கணும், குளோபல் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ். குளோபல் அட்ரஸ் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC அதெல்லாம் குளோபல் அட்ரஸ். லோக்கல் அட்ரஸுங்கிறது வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ், VPAன்னு சொல்லுவோம். இட் இஸ் கால்டு UPI ID. நம்ம அதுக்கு நமக்கு ஒரு ஐடி கொடுக்கும், அதுதான் UPI ID, யூனிக் ஐடி சிமிலர் டு இமெயில் ஐடி. It enables us to send and receive money from multiple bank and prepaid payment issuers. Bank or the financial institution allows the customer to generate VPA. What is VPA, students? Virtual payment address. Using phone number associated with the Aadhaar number and bank account number. நம்ம ஒரு அக்கௌண்ட் நம்பர் இது கொடுத்துட்டா அதுவே ஜெனரேட் ஆகிக்கும் UPI ID. அதான் வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். அதிலிருந்து யாருக்கு பே பண்ணுமோ அவங்களுக்கு போயிடும். VPA ரீப்ளேசஸ் த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், தேர்பை கம்ப்ளீட்லி ஹைட்ஸ் த கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன். நம்ம என்னோட அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்களுக்கு தெரியாது, அதுவே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிடும் நம்ம அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர்லாம் வச்சு. அதுதான் அவங்களுக்கு போகும் தவிர நம்மளோட ரியல் டீட்டெயில்ஸ்லாம் போகாது. எம்பின் என்ன, மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் ரெக்வயர்ட் டு கன்ஃபார்ம் ஈச் பேமெண்ட். நம்ம வந்து பின் அடிக்கணும், அதில் பின் டைப் பண்ணும். UPI allows operating multiple bank account in a single mobile application. ஒரே மொபைல் அப்ளிகேஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஈவன் இது இருக்கு இல்லையா, ஐ மீன் கூகுள் பேயில் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா,
எப்படி பே பண்ணுறோம், நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து நம்ம அது கூட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். சம் ஆஃப் யூபிஐ அப்ளிகேஷன் அலவுஸ் கஸ்டமர்ஸ் டு இனிஷியேட் டிரான்சாக்ஷன் யூஸிங் ஒன்லி ஆதார் நம்பர் இந்த ஆப்ஷன்ஸ். அப்போ வர்ச்சுவல் ஐடி இல்லைன்னா ஆதார் நம்பர் வச்சு நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். யூபிஐ இஸ் ஆல்சோ அவைலபிள் அஸ் அன் யூஎஸ்எஸ்டி அப்படின்னா, அண்ட் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் நிறைய இந்த லெசன் ஃபுல்லாக லாட் ஆஃப் அப்ரிவேஷன்ஸ் ஆர் தேர். யூ ஹாவ் டு லேர்ன் ஆல் த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி எடுத்துக்கோங்க. அண்ட் லேர்ன், ஜஸ்ட் கிவ் அ glance of look each and every day so that you will remember. What is USSD? Unstructured supplementary service data. Users who don't have internet can dial *99# and get UPI services within India. இப்போ இன்டர்நெட் இல்லாதவங்களாம் என்ன பண்ணலான்னா, யூபிஐ சர்வீஸ் வேணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு டயல் பண்ணோம், *99#. இப்போ the financial services like transferring fund, payment request, then non-financial services like changing MPIN and balance check, இது எல்லாமே யூஎஸ்டியில் இருக்கும். ஸோ யூஎஸ்எஸ்டி சர்வீஸுங்கிறது இன்டர்நெட் இல்லாமல் யூபிஐ யூஸ் பண்ணுற மாதிரி. Unstructured supplementary service data. Advantages: immediate money transfer through mobile device around 24/7 எப்போ வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஆக்சஸிங் மல்டிபிள் அக்கௌண்ட். சிங்கிள் கிளிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட். இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு என்டர் டீட்டெயில்ஸ், கார்டு நம்பர், அக்கௌண்ட் நம்பர், இது எல்லாமே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம என்டர் பண்ண வேண்டாம். ஸோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் வில் பிகம் மச் ஈஸியர் வித்தவுட் ரெக்வயரிங் எ டிஜிட்டல் வேலெட் ஆர் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இல்லாமலே நம்ம என்ன பண்ணலாம், எலக்ட்ரானிக் பேமெண்ட் பண்ணலாம். தட் இஸ் யூபிஐ. கேஷ் ஆன் டெலிவரி எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம மணி பே பண்ணுறோம், தட் சிஓடி. கலெக்ஷன் ஆன் டெலிவரி இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி டிஸ்கிரைப்ஸ் அ மோட் ஆஃப் பேமெண்ட் இன் விச் த பேமெண்ட் இஸ் மேட் ஒன்லி ஆன் த ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ். அட்வான்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக வந்ததுக்கப்புறம். ஒரிஜினலி த டேர்ம் அப்ளைஸ் ஒன்லி டு த கேஷ் payment, but since other forms of payment have become more common, the word cash has sometimes been replaced by collect to transaction with check கொடுக்கலாம், credit card கொடுக்கலாம், debit card அவங்க வரவங்க கையில் debit card machine இருக்கும், நம்ம அப்படியும் நம்ம பே பண்ணலாம். ஸோ collect on delivery, collection on delivery. COD is often used as an additional payment option in e-commerce. E-commerceல additional payment option வந்து எப்பவுமே COD இருக்கும். It offers the recipient the advantage of paying only when commodity is handed over. That is like similar to நம்ம கையில் ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். நம்ம குட்ஸை பே பண்ணலன்னா திருப்பி யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு அந்த குட்ஸை வந்து திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. BIM கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் BIM? பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. வாட் இஸ் BIM? பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. இண்டிவிஜுவல் பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பில்ட் அண்ட் மெயின்டைன் தேர் ஓன் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் யூபிஐ டிரான்சாக்ஷன். ஒவ்வொரு பேங்க் வந்து அவங்கவுங்க மொபைல் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இது பண்ணியிருக்காங்க ஆப்பு. பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி இஸ் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் ஆப் ஃபார் யூபிஐ டெவலப்டு பை. இது வந்து ஒரு ஆப் தான், யூபிஐக்காக வேண்டி டெவலப் பண்ண ஆப். இட் இஸ் டெவலப்டு பை NPCI, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது எப்போ வந்ததுன்னா 30 டிசம்பர் 2016. It is intended to facilitate e-payment directly through the bank and drive towards cashless transaction. மணி இல்லாமல் நம்ம பே பண்ணலாம் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணினா. Okay students, that's all in this lesson. I hope this lesson will be easier to understand for you all. Just go through the lesson. If you have any doubt, your clarifications are most welcome. On just you go through the points, whatever given, points to remember. From that questions may be asked. Thank you.